ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட MT25 அப்படிங்கிற 250cc MT இன்லைன் ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள் வந்து இந்தியாவில் இன்னும் கொஞ்ச நாளில் லான்ச் பண்ண போகிறதா லான்ச்சிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் MT25 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் நாங்கள் ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000 ரூபா மினிமம் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக இன்லைன் ட்வின் சிலிண்டருக்கு இந்த 2,50,000 ரூபா ஒர்த் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த MT25 ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேல்யூ ஃபார் மணியா, இல்லை ப்ரைஸ் அதிகமாக இருக்கா? உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்கமிங் லைனப்பில் நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து இந்தியாவில் வந்து லான்ச்சிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நீங்கள் R3 இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த MT25 இருக்கட்டும், அதுக்கப்புறம் 125cc மைலேஜ் பைக்ஸ் வந்து வரப்போகுது. நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் இந்த 2023 லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பைக் இந்த MT25 சொல்லலாம். இந்த பைக் வந்து ஒரு இன்லைன் ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள். ஸோ ட்வின் சிலிண்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்தியாவில். இந்த பைக் ஒரு ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,50,000 மினிமம் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல டெக்னாலஜி வைஸும் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார் அண்ட் டார்க் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் தாறுமாறாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பைக்கில் அப்படி என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க இந்த 2,50,000க்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 249cc ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கோல்டு 4-ஸ்ட்ரோக் 4-வால்வ் இன்ஜின் தான், DOHC இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பார் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 ஹார்ஸ் பவரும் 23 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 6-ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் இருக்குது. இந்த பைக்கில் குயிக் ஷிஃப்டர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் மேபி இந்தியாவில் கார்னரிங் ABS வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க கிடையாது. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ரியரில் 7-ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் வித் அலுமினியம் ஸ்விங் ஆமோட கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி குட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த MT25 பொறுத்த வரைக்கும் பிரேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்பவே முக்கியம். இவ்வளோ ஹார்ஸ் பார் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளை அக்ரெசிவாக தான் எப்படியும் நம்ம ரைட் பண்ணுவோம். அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக பிரேக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு டியூவல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரேக்கிங் எஃபிஷியன்சி இந்த பைக்கில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும், இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் யமஹா வந்து அனௌன்ஸ் பண்ண விஷயங்கள். அண்ட் அதை தாண்டி இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல டெக்னாலஜி வைஸ், அதாவது கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் TFT கலர்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பில்லியன் சீட் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய MT15 ஒரு மாதிரியாக தான் இருக்கும், அதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இந்த MT25 பெரிய சீட் வந்து கொடுத்துருக்காங்க பில்லியனுக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லா கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணலாம். மோஸ்ட்லி MT15 எடுத்துக்கும் போது நமக்கு அந்த அளவுக்கு அந்த கம்ஃபர்டபுள் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அக்ரெசிவான ரைடிங் பொசிஷன் அப்படிங்கும்போது நம்ம சிட்டியில் ரொம்ப அக்ரெசிவாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி டெக்னாலஜி ஃபியூச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளஸ்டரில் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் இந்த TFT கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோனுக்கு வர எல்லா கால் அலாட், SMS அலாட்லேருந்து இமெயில் அலாட் வரைக்கும் நீங்கள் உங்கள் இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பைக்கும் ரொம்ப பல்கியராக ரொம்பவே பார்க்குறதுக்கு வந்து ரக்கடாக இருக்கிறதுனால பைக்கோட பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். இதோட ஃப்ரண்ட் லுக் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க வித் LED DRLஸோட. அந்த DRLஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஷார்ப்பாக ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐ மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ், ஷார்ட்டான ஹேண்டில் பாரும் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுள்னஸ் கிடைக்கும். இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LEDயில் கொடுத்துருக்காங்க. பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் தான். அதுக்கப்புறம் டெயில் லேம்பும் வந்து LEDயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸில் வந்து ஸ்டார்டிங் அவைலபிளாக இருக்கும். ஐஸ் ப்ளூ, வெர்மிலியன், பிளாக் அண்ட் ப்ளூ கலர். இந்த 3 கலரில் ஸ்டார்டிங்கில் இந்தியாவில் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் யமஹாவோட பில்டு குவாலிட்டி எப்போவுமே செமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டியும் செமையாக இருக்கும். இது என்ன புதுசாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி கிராஃபிக்ஸ் அண்ட் TFT கலர்டு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயரில் நம்ம 2023
இந்த MT25 டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். அப்கமிங்கில் Yamaha நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா ஐ கார்டில் நான் கொடுக்குறேன் பாருங்கள், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட லிங்க் கொடுக்குறேன். அப்கமிங் Yamaha பைக்ஸோட அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோ தான் நேற்று தான் போட்டோம்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.